புட்டின் அலாஸ்காவுக்கு வந்த உடனே சடனா பாத்தீங்கன்னா அவர் தலைக்கு மேல அமெரிக்காவோட டெட்லி ஃபைட்டர் B2 பாமரும் F-22 அவர் தலைக்கு மேல சடனா பறக்குது. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல புட்டின் அவர்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் அப்படி அமெரிக்கா மண்ணில கால் எடுத்து வச்சாரு. அதோட ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த மீட்டிங்ல. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங்கோட எஜெண்டாவே என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு பீஸ்ஃபுல்க்கு எப்படி கொண்டு வரலான்றதான் மீட்டிங். அது மட்டும் இல்லாம பல்வேறு ஜியோ பாலிடிக்ஸ், ரஷ்யா உக்ரைனுக்கு பல்வேறு ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி பேசுறதுக்காக இந்த மீட்டிங். ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங்கோட எஜெண்டாவே என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு, 3 இயர்ஸா போயிட்டு இருக்கு. ஓகே, அது ஒரு முடிவு பண்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா அலாஸ்கால இந்த ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு ஜியோ பாலிடிக்ஸ், அமெரிக்கன் ரஷ்யன்ஸோட பல்வேறு டேரிஃப் பார்த்தீங்க, இப்போ ரீசெண்ட் டேரிஃப் போட்டிருந்தாங்க, இந்தியாவில் நிறைய டேரிஃப்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி தான் பேசுறதுக்கு இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் புட்டின் பார்த்தீங்கன்னா அலாஸ்கா ஏர்போர்ட்ல வந்து இறங்கின உடனே ட்ரம்ப் போயிட்டு ரிசீவ் பண்றாங்க. ரிசீவ் பண்ணும்போது கை பிடிச்சிட்டு வரும்போது அந்த பாத்வேல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமெரிக்கன்ஸ் கரெக்டாக டைம் செட் பண்றாங்க. அவர் இறங்கி வரும்போது அவர் தலைக்கு மேலே இந்த ஃபைட்டர் போகும்போது டைம் செட் பண்றாங்க, சரிங்களா? ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா புட்டினை கையை பிடிச்சிட்டு வரும்போது கரெக்டாக அவர் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட டெட்லி ஃபைட்டர் B2 பாமர் F-22 மேல பறக்குது, சரிங்களா? புட்டின் என்ன பண்றாங்க, சல்யூட் பண்ணிட்டு அப்படி மோட்டார் கையில் அப்படி போகும்போது திரும்பி பாத்தீங்கன்னா அவர் சுத்தி ஃபுல்லா பாத்தீங்கன்னா டெட்லி ஃபைட்டர் F-22 ஃபுல்லா அவர் சுத்தி நிக்குது, சரிங்களா? ஆக்சுவலா அவர் வந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனோட பீஸ் டாக் என்ன கோரிக்கை சொல்ல வராங்க அமெரிக்கன்ஸ், அது மட்டும் இல்லாம பல்வேறு ஜியோ பாலிடிக்ஸ் இந்த மாதிரி பேசுறதுக்காக அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஆயுதங்கள் எதுக்கு புட்டி காட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தெளிவா என்ன சொல்ல வராங்கன்னா புட்டின் கிட்ட, இந்த மாதிரிலாம் எதுக்கு இந்த மாதிரி சுப்பரிட்டியோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எதுக்கு இந்த மாதிரிலாம் புட்டின் கிட்ட காமிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சிம்பிளா சொல்ல வர்றது என்னன்னா, உங்களை விட ரஷ்யன்ஸ் மிலிட்டரியை விட நாங்க சுப்பரியாரிட்டி, உங்களை விட நாங்க பெட்டர். அப்படிதான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி அவர் அந்த டோனை தான் செட் பண்றாரு ட்ரம்ப் புட்டின் கிட்ட, சரிங்களா? இப்போ இந்த மாதிரி விஷயம் காட்டுறதுக்கு ரீசன் வந்து ஒரே ஒரு விஷயம் தான், அமெரிக்கன்ஸ் உங்களோட நாங்க பெட்டர், சுப்பீரியாரிட்டி அப்படின்றது. பட் இதுக்கெல்லாம் புட்டின் அசரால் கிடையாது, சரிங்களா? ஏன்னா அவர் ஒரு சாதாரண மனுஷனே கிடையாது, அவர் வந்து ஒரு சோலோ லீடர், சரிங்களா? உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர் பார்த்தீங்கன்னா இன்னைக்குமே அவர் தான். அவர் நினைச்சா என்னெல்லாம் பண்ண முடியும், ட்ரம்ப்பை கூட அப்படி தூக்கி போட்டுற முடியும், சரிங்களா? ட்ரம்ப்பை கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இம்ப்ளீச் பண்ண முடியும். ஆனா புட்டினை ரஷ்யால இம்ப்ளீச் பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால பாத்தீங்கன்னா ட்ரம்ப் உள்ள அவருக்கு நிறைய அகேன்ஸ்ட் பார்ட்டி இருக்கலாம், காங்கிரஸ் சபையில அகேன்ஸ்ட் பார்ட்டி இருக்கலாம், மக்களுக்கு அகேன்ஸ்ட் பார்ட்டி இருக்கலாம், நிறைய இருக்கலாம். பட் இங்க அப்படி கிடையாது, சரிங்களா? ரஷ்யால புட்டின் சொல்றதுதான் வேத வாக்கு, புட்டின் சொல்றதுதான் எல்லாமே, புட்டின் சொல்றதுதான் கவர்மெண்ட், சரிங்களா? இதை யாரும் மாத்தி எழுத முடியாது, சரிங்களா? இன்ன வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால ரெண்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட், சரிங்களா? அவரும் கம்பேர் பண்ணாதீங்க. இவரு சோலோ லீடர், கிட்டத்தட்ட ஒரு 6000 நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுட்டு இருக்கிற ஒரு நாடு வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் தி டாப்பஸ்ட் கண்ட்ரி எதுங்கன்னா ரஷ்யன்ஸ் தான், சரிங்களா? 6000 நியூக்ளியர் வெப்பன்ஸ், அது 1, 2, 50, 100 கிடையாது, ஆல்மோஸ்ட் 6000 நியூக்ளியர் வெப்பன்ஸ், சரிங்களா? இப்போ அமெரிக்கா கண்ட்ரியில ஏதாவது ஒரு நாடு, அமெரிக்கா கண்ட்ரியில ஏதாவது ஒரு டெரிட்டரியில ஏதாவது ஒரு ஸ்டேட்ல அமெரிக்கால ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டாங்கன்னா உடனே ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னா, அவங்களோட காங்கிரஸ் சபையில போயிட்டு அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்குறது மட்டும் இல்லாம அது சப்மிஷன் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த நியூக்ளியர் பாம்பை அந்த நாட்டுக்கிட்ட ஏறி விடுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு, இங்க எக்கச்சக்கம் ப்ராசஸ் இருக்கு. பட் ரஷ்யா அப்படி கிடையாது, இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அமெரிக்கன்ஸ், சரிங்களா? ரஷ்யா எப்படின்னா, ரஷ்யா ஒரு டெரிட்டரி லேண்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட நிலப்பரப்பு ஃபுல்லாவே பெருசு. ஸோ அவங்களோட செக் பாயிண்ட் எங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்குறது இந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட கிடையாது. இன்னொரு நாடு, ஏதாவது ஒரு நாடு ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள ஒரு நியூக்ளியர் பாம் வருது அப்படின்னாலே, ரஷ்யன் லேண்ட் இருக்கு இல்லையா, நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்புலயே ஒரு சென்சார் வச்சிருக்காங்க. எப்படின்னா, ஏதாவது ஒரு நியூக்ளியர் வெப்பன் வரதாலே இந்த ரஷ்யால இருக்கிற எல்லா த்ரோட் லேண்ட்ல இருக்கிற எல்லா சென்சாரும் டக்குன்னு ஆக்டிவேட் ஆகி டக்குன்னு ட்ரிகர் ஆகி அங்க இருக்கிற ரஷ்யால இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஸ்ட்ரெயிட்டா ட்ரிகர் ஆகி ஆட்டோமேட்டிக்காவே அந்த நாட்டுல போயிட்டு அந்த நாட்டுல எல்லா வெப்பன்ஸும் போட்டு
நிறைய நாடு அழிஞ்சிடும். சரிங்களா? இதுதான் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பயங்கரமான டிஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ ரஷ்யாவை நீங்க எதுவுமே பகச்சிக்க முடியாது. ஸோ ரஷ்யா கிட்ட போயிட்டு எங்க கிட்ட இந்த மாதிரி டெட்லி ஃபைட்டர் இருக்கு அப்படின்றத நீங்க காமிக்குது. ரஷ்யா கிட்ட பல்வேறு அட்வான்ஸ் வெப்பன்ஸ் இருக்கு. பட் அவங்க ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு பட்ட பேர் இருக்கு. சரிங்களா? இரும்பு திரை நாடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அவங்ககிட்ட என்ன இருக்கு, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. இப்போ உக்ரைன்ல நீங்களே பார்த்திருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 நாடு எதிர்த்து வரும்போது ஒரு உக்ரைன் மட்டும் சண்டை போல ரஷ்யா கிட்ட. உக்ரைனுக்கு 50 நாடு சப்ளை பண்ணாங்க, வெப்பன் சப்ளை பண்ண. ஸோ அந்த எல்லாவோட அட்வான்ஸ்டு வெப்பனையும் அவங்க முறையடிச்சாங்க. ஸோ இதுல நீங்க தெரிஞ்ச ரஷ்யன்ஸ் யாரு? சரிங்களா? இவங்க சொல்றாங்க டெட்லி ஃபைட்டர் எங்க கிட்ட இருக்குன்னு. அக்செப்டட். ஏன் இன்னும் சொல்ல போனா உலகத்துல எந்த நாட்டுக்கிட்டையும் இந்த F-22 B-22 பாம்பர் இன்னும் மேட்ச் பண்ண முடியாது, இன்னும் மேட்ச் பண்ண முடியல. அதாவது பெஸ்ட் ஃபைட். இன்னும் சொல்ல போனா ஏதாவது ஒரு கண்ட்ரி மேல இந்த B-2 பாம்பரும் F-22 போனால அந்த நாட்டை பயப்படுவாங்க. ஏன்னா அந்த நாட்டோட ரேடர்ல இந்த பாம்பர் இந்த ஸ்டெல்த் ஃபைட்டர் மாட்டவே மாட்டாது. சரிங்களா? ஸோ அதனாலேயே இந்த 2 ஜெட்டும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டே ஒன் ஆஃப் தி டெட்லி ஃபைட்டர் ஜெட். ஆனா ரஷ்யன்ஸும் சாதாரணமாலும் கிடையாது. அதுக்கு ஈக்குவலா மேட்ச் பண்ற மாதிரி Su-75 இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன கமிஷன் ஆயிடுச்சுன்னா ஸோ 2 ஃபைட்டர் ஜெட்டும் மேட்ச் ஆயிடும். சரிங்களா? ஆனா இது போன்று நிறைய எக்கச்சக்கமான அட்வான்ஸ் வெப்பன்ஸ் ரஷ்யன்ஸ் கிட்ட என்ன இருக்கு. சரிங்களா? இப்போ குறிப்பா இந்த மீட்டிங் எதற்காக அலாஸ்காவை சூஸ் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும் அலாஸ்கா இன்னைக்கு அமெரிக்கால இருக்குன்னு. சரிங்களா? ஆனா ஒரு காலத்துல இது ரஷ்யன் டெரிட்டரியில இருந்து 1860ல இந்த அலாஸ்கா ரஷ்யன் டெரிட்டரியில தான் இருந்தது. சரிங்களா? ஆனா அந்த டைம்ல அலாஸ்காவை பாதுகாக்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி ரஷ்யாவோட டெரிட்டரி பெரிய டெரிட்டரி. ரஷ்யாவோட லேண்ட் பரப்பு ரொம்ப பெரிய லேண்ட் பரப்பு. சரிங்களா? ஸோ அது கூட சேர்த்து இந்த அலாஸ்காவும் பாதுகாக்க முடியல. ஏன்னா அலாஸ்காவை பாதுகாக்கணும்னா நிறைய கடல் படை தேவைப்படுது, நிறைய வீரர்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த டைம்ல பாதுகாக்காத முடியாத டைம்ல என்ன பண்ணாங்க, ரஷ்யாவை ஆட்சி செஞ்சவங்க என்ன பண்ணாங்க, அமெரிக்கா கிட்ட ஒரு $70 மில்லியன் வித்துட்டாங்க. சப்போஸ் அதை மட்டும் விற்காம இருந்திருந்தாங்கன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு டைரக்ட் பார்டரை ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதாவது எப்படி இந்தியா பாகிஸ்தான் ஒரு பார்டர் ஷேர் பண்றாங்களோ, எப்படி இந்தியா சைனா ஒரு பார்டர் ஷேர் பண்றாங்க, அந்த மாதிரி டைரக்டாவே ரஷ்யா அமெரிக்கா ஒரு பார்டர் ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த டைம்ல விற்காம இருந்திருந்தாங்கன்னா. பட் இப்போ பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ல ஒரு பெரிய கடல் பார்டர் இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு ஷேர் பண்ண முடியல. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அலாஸ்கா ரஷ்யா கூட இருந்திருந்தா கோல்டு வார் டைம்ல ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கும். அதனாலதான் அமெரிக்கா ஸ்பெசிஃபிக்கா இந்த அலாஸ்காவை சூஸ் பண்ணாங்க. சரி, இப்போ நீங்க கேட்கலாம், சரிங்களா, இப்போ புட்டினுக்கு லாஸ்ட் 3 இயர்ஸாவே ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா ICC முழுமையா ஃபாலோ பண்ற கண்ட்ரி லிஸ்ட்ல அமெரிக்கா கிடையாது. அதாவது அமெரிக்கா ICC இன்டர்நேஷனல் கோர்ட்டை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ICC எப்போ அப்ளிகபிள் ரூல்ஸ் ஆகும்னா ICCயோட ஒத்து போகக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல புட்டின் கால் எடுத்து வச்சாருன்னா அப்பதான் இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அப்பதான் அவரை அங்க அரெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ட்ரம்ப் எதுக்காக அலாஸ்கால இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்றாருன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 2019ல சைனாவோட பிரசிடென்ட் ஜிபிங் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடியும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில சென்னையில மகாபலிபுரத்துல வச்சு பேசுறாங்க. நம்ம மகாபலிபுரோட ஹார்ட்டை பத்தி பேசுறாங்க, நம்மளோட மகாபலிபுரம் ஃபைட்டை பத்தி பேசுறாங்க, கூட பல்வேறு ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க. சரிங்களா? ஏன் மகாபலிபுரத்துல வச்சு பேசுறாங்க அப்படின்னா சைனீஸ்க்கு பொதுவாகவே அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ஹெரிட்டேஜ் பத்தி பேசுறது அவங்க ரொம்ப பிடிக்கும். எந்த இடத்துலயும் சைனீஸ் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவங்களுக்கு எப்படி மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஒரு கல்ச்சரை காமிச்சு ஒரு லாங் சிவிலைசேஷன் காமிச்சு தான் அவங்க அப்படி பேசதான் அவங்க சைனீஸ் பிடிக்கும். சரிங்களா? அப்படிதான் அவங்க ஏற்றுக்கோங்க. சரி, ஸோ அதுக்கு இணையாகத்தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா நாங்களும் உங்களை விட எந்த வகையில அவங்க குறைஞ்சவங்க கிடையாது, உங்களை விட எங்களுக்கு பழமையான லாங் சிவிலைசேஷன் இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் நம்ம மகாபலிபுரத்தை கூட்டின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட், நம்மளோட கல்ச்சர், நாங்க உங்களை விட பெரிய லாங் சிவிலைசேஷன் இருக்கிறோம், நாங்க எந்த வகையில உங்களுக்கு நான் சலிச்சம் இல்லைன்றதுக்காக தான் நம்ம மகாபலிபுரத்தை வச்சு சைனீஸை வச்சு நம்ம பேசியிருப்போம். அதே மாதிரிதான் இங்கேயும் ரஷ்யாவுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே ரஷ்யா எங்க போனாலுமே ரஷ்யாக்கு எப்படி பிடிக்கும்னா ரஷ்யாவோட மிலிட்டரி பத்தி, ரஷ்யாவோட மைட்டை பத்தி பேசுறதுதான் ரஷ்யன்ஸ்க்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அலாஸ்கால இறங்கும் போது பாத்தீங்கன்னா அவரை சுத்தி இந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்ஸ், அவர் தலைக்கு மேல இந்த மாதிரி டெட்லி ஃபைட்டர் பார்க்கறதெல்லாம் இந்த மாதிரி மிலிட்டரி பவரை வச்சு பேசதான் ரஷ்யன்ஸ்க்கு எப்பவுமே பிடிக்கும். அதுக்காக தான் இந்த மீட்டிங் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க. இந்த மீட்டிங்கோட மெயின் பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா கோல் என்னன்னா அமெரிக்காவுக்கு உக்ரைன் கூட வார் எண்ட் பண்ணுன்றதா அவங்களோட நோக்கமே. சரிங்களா? பட்
ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா புட்டின் கிட்ட இந்த வாருக்கு எப்படி ஒரு முடிவு கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. பட் புட்டின் வைக்கிற ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒண்ணு வந்து உக்ரைன் எந்த காலத்திலயும் நேட்டோ கூட ஜாயின் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்களோட அல்டிமேட் கோலி அதுதான், சரிங்களா. செகண்ட், நாங்க இந்த 3 வருஷமா கஷ்டப்பட்டு எங்களோட வீரர்களை இழந்து நாங்க உக்ரைன் நிறைய இடத்த பிடிச்சோங்க. அந்த இடத்துல இன்னைக்கு நாங்க கொடுக்க முடியாது. இந்த ரெண்டு விஷயம் ஜெலன்ஸ்கி, உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி ஒத்துக்கிட்டாருன்னா நாங்க இந்த வாரம் இன்னைக்கு இப்பயே முடிச்சுக்கிறோன்னு சொல்றாரு, சரிங்களா. பட் இது அடுத்த கட்டமா தான் வந்து போக போகுது. பட் உக்ரைன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாடு இழந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃப் தேர்டோட லேண்ட் வந்து இழந்துட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய காரணம் உக்ரைன் மட்டும் சண்டை போடல. நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன், லாஸ்ட் வீடியோ பாருங்க. ரஷ்யா கிட்டத்தட்ட உக்ரைன்கிட்ட சண்டை போடாம கிட்ட உலக நாடு கிட்ட ஒரு 50 நாடு கிட்ட சண்டை போட்டாங்க. ஏன்னா உக்ரைனுக்கு 50 நாடு செலவு பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபினான்ஷியல் எய்டா இருக்கலாம், ஒரு மிலிட்டரி எய்டா இருக்கலாம், எல்லாம் கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரு 50 கண்ட்ரி பயங்கரமான அட்வான்ஸ் வெப்பன்ஸ் கொடுத்தாங்க உக்ரைனுக்கு. ஸோ நான் அப்படியே சொன்னதுதான் லாஸ்ட் வீடியோல, ரஷ்யா உக்ரைன் கிட்ட மட்டும் சண்டை போடல, உலக நாட்டுக்கிட்ட சண்டை போட்டாங்க. வேற எந்த கண்ட்ரி அந்த 3 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. ரஷ்யான்றதுனால உலக நாட்டுக்கு சண்டை, ரஷ்யா மட்டும் சண்டை போட்டதுனால நேற்றுக்கு அது ஒரு 15 டேஸ்ல அந்த இடத்தையே பிடிச்சிருப்பாங்க, உக்ரைனை பிடிச்சிருப்பாங்க. பட் உலக நாடு 50 நாடுகள், அமெரிக்கா போன்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து அட்வான்ஸ் வெப்பன்ஸ் கொடுத்தாங்க. பட் அந்த எல்லா வெப்பன்ஸையும் அடிச்சு முறையடிச்சாங்க ரஷ்யன்ஸ், சரிங்களா. அதனால இழந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோ யூரோப்பியன் கண்ட்ரிஸோ இல்லை, அவங்களுக்கு இழப்பு இருக்கு, அது என்னன்னு சொல்றேன், சரிங்களா. ஆனா ரஷ்யாவுக்கு ஒரு பியூர் பிளே கிரவுண்டா கிடைச்சது உக்ரைன் ஒரு பியூர் பிளே கிரவுண்ட், சரிங்களா. அன்னைக்கு இதே ஜெலன்ஸ்கி பாத்தீங்கன்னா அமெரிக்கா பேச்சை கேட்டு யூரோப்பியன்ஸ் பேச்சை கேட்டு சண்டை போட்டாங்க ரஷ்யா கிட்ட. பட் இந்த நிலைமை பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த நாடு திரும்பி எந்திரிச்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆகும், பின்னாடி போயிட்டாங்க. பிளஸ் அந்த உக்ரைன்ல இருக்கிற நிறைய பகுதி பிடிச்ச பகுதி பாத்தீங்கன்னா ரஷ்யன்ஸ் விட மாட்டாங்க. ரஷ்யன்ஸ் எல்லா லேண்டையும் எடுத்துக்கோங்க, சரிங்களா. ஸோ இது என்ன நோக்கி வருதுன்னா, அமெரிக்கன்ஸ் இப்பயே வந்து இந்த போரை வந்து நீங்க முடிச்சுக்கன்னு சொல்றாங்கன்னா, உக்ரைன்ல நிறைய கனி வளங்கள்லாம் இருக்கு, சரிங்களா. அது அமெரிக்காவுக்கும் உக்ரைனுக்கும் பெரிய ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ உக்ரைன் நிறைய கனிவங்கள்லாம் எங்களுக்கு ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கு. அதுவும் இப்போ ரஷ்யா இந்த போரை நிறுத்தாம நிறைய இடத்த பிடிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவோட நிறைய கனிவளங்கள் அக்ரிமெண்ட் போட்டதெல்லாம் இழந்துருவாங்க அமெரிக்கா. ஸோ இங்க நல்ல சூழ்ச்சியா என்ன பண்றாங்க, இந்த வாரம் எப்படியே முடிச்சுக்கிட்டா அமெரிக்கா ட்ரேட் வகையில உக்ரைன் நாட்டுல இருந்து நிறைய கனிவளத்தை எடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து ரஷ்யா கிட்ட போர் நிறுத்திக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஜெலன்ஸ்கி வந்து ஒரு பியூர் காமெடியன் ஆக்டர், சரிங்களா. ஏன்னா ஒரு உக்ரைன் நாட்டுல ஒரு காமெடியன் ஆக்டரா இருந்து அதுல இருந்து மக்களை தேர்தல் சந்திச்சுதான் அவரு உக்ரைனோட பிரசிடென்ட் ஆகுறாரு, சரிங்களா. எல்லாம் பாருங்க, ஒரு நடிகன் கிட்ட ஒரு நாட்டை கொடுத்தா இப்படிதான் ஆகுன்றது ஒரு கிளியர் கட் அவுட்டா நம்ம லாஸ்ட் வீக்ல சொல்லியிருப்போம், இப்போ சொல்றேன். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு தெளிவு இல்லை. நீங்க பல்வேறு நாடை சொல்ற வச்சு கேட்டாரு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் நாட்டோட பாதி இடத்த இழந்துட்டார், சரிங்களா. இங்க அரசியல் பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய புரிதல் இல்லாம, புரிதல் அவருக்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா அந்த நாட்டுக்கு ஒரு சொந்த முடிவு இருக்கு, அதை அவர் சிந்திக்காம பல்வேறு நாடு சொந்த முடிவு கேட்டுட்டு இன்னைக்கு எடுத்த முடிவு தான் இன்னைக்கு அந்த நாட்டோட மக்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இன்னைக்கு எல்லாமே இழந்து போய் கிடக்குது. ஸோ இனி வர காலங்கள்ல நீங்க யூரோப்பியன்ஸ் கேட்காம, அமெரிக்கா ஒரு ஒன் மேன் ஷோ ஆர்டரை கேட்காம எல்லா நாட்டுக்கும் சொந்த முடிவு இருக்கு. அதுதான் ரஷ்யா புட்டின் என்ன சொல்றாருன்னா, எல்லா நாட்டுக்கும் ஒரு ஒன் வேர்ல்ட் ஆர்டர் இருக்கக்கூடாது. ஒரு நாட்டுக்கு ஒரு தனி சிந்தனை இருக்கு, அந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த நாடு தான் வந்து தீர்மானம் பண்ணணும், இன்னொரு நாடு சொல்லி தீர்மானம் பண்ண முடியாது இருக்கு. ஸோ இந்த மீட்டிங் அடுத்த கட்டமா ரஷ்யாவோட பிரசிடென்ட் என்ன சொல்லிக்கிறாருன்னா, செகண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா மாஸ்கோல இருக்க போகுது. அது ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா ஜெலன்ஸ்கி பிடிவாதமா இருந்தாருன்னா இழக்க போறது அவர் தான், ரஷ்யா கிடையாது, சரிங்களா. ஸோ செகண்ட் லெவல் மீட்டிங் மாஸ்கோல இருக்கு. இன்னும் அடுத்த காணொலியில என்னன்னு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.